வணக்கம் கடகராசி நண்பர்களே. வரக்கூடிய சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுக்கு தனாதிபதியாக வருவார். அதாவது பணத்தை கொடுக்குறவரே சூரியன் தான். அந்த சூரியன் இந்த மாதம் உச்சம் பெற போகிறார் 10வது ராசியில். அதனால் சில கடகராசிக்காரவங்களுக்கு பணவரவு ரொம்ப நல்லாயிருக்கும். பொருளாதார விருத்தி ஏற்படும். வராத பணங்கள் கைக்கு வரும். எதிர்பாராத தொகைகள் கூட கைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும், பண உதவிகள். அதனால் பொருளாதாரம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் வேற 10வது ராசியில் இருக்கிறது சிலருக்கு அரசாங்க வேலைகளை கிடைக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவிகள் கிடைக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த மாதம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் மிகப்பெரிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பயிற்சி தான். ஏன்னா இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி தான், மே மாதத்துக்கு 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆக போகிறார். உங்களுடைய ராசிக்கு 10வது ராசியில் தான் இருந்தார் இவ்வளோ நாள். இப்போ தான் 11வது ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இது வரைக்கும் 10ல் குரு இருந்துச்சு. அதனால் தொழில் நல்லா இருக்காது. சிலரெல்லாம் தொழிலே இல்லாமல் சுற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும். சிலருக்கு தொழில் இருக்கும், தொழில் இருந்தாலும் தொழிலில் நடக்காது. தொழிலில் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்காது. அப்போ தொழிலில் நிறையா சிரமங்களை குரு கொடுத்துருப்பார். இப்போ குரு 10வது இடத்த விட்டு விலகிறனால இனிமேல் தொழில் ஸ்தானத்தில் பாதிப்புகள் வராது. அப்போ தொழில் ஸ்தானத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல செல்வ செழிப்பு ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். 11வது ராசியில் குரு வந்தால் மிகப்பெரிய குருமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அருளும் ஆசியும் உங்களுக்கு கிடைக்கும். கோவில் சம்மந்தப்பட்டவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். அவங்களால உதவிகள் கிடைக்கும். கோர்ட்டு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகுந்த முன்னேற்றங்கள் இருக்கும். வங்கி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் மிகுந்த ஏற்றத்தை அந்த குரு கொடுப்பார். அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். கடன் காட்சியெல்லாம் இருந்தால் அந்த கடன் காட்சிகள் பூரா அடையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். அதனால் தொழிலும் நல்லா இருக்கும், பொருளாதாரமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் குரு 11வது ராசிக்கு இப்போ வர்றதுனால உங்களுக்கு இந்த வருடம் பூராமே நல்லா தான் இருக்கும். பொருளாதாரத்திலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். எதுலேயுமே உங்களுக்கு குறை வர்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமே உங்களுக்கு வராது. சரிங்களா? சரி, அடுத்து சுக்கிரனை எடுத்துக்குவோம். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9வது ராசியில் தான் இப்போ இருக்கார். சுக்கிரன் இப்போ 10வது ராசிக்கு வரப்போகிறார். எப்போ வரப்போகிறாருன்னா சித்திரை மாதம் 9ஆம் தேதி 12ஆம் தேதி வருவார். அப்போ சுக்கிரன் 12ஆம் தேதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு வேலையில் மற்றும் மாற்றங்கள் ஏற்படும். ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அந்த இடத்துல வேலை பார்க்க முடியாது. வேறு இடத்துல வேலை பார்க்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் சில கடகராசிக்காரவங்களுக்கு கொஞ்சம் உருவாகும். இப்போ புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியாகி அவர் விரையாதிபதியாக வந்துடுவார். விரையாதிபதியாக வர்றபோது உங்களுக்கு நிறைய விரைய செலவுகள் ஏற்பட்டுரும். இப்போ அந்த புதன் 23ஆம் தேதி சித்திரைக்கு மேசராசிக்கு வருவார். அப்போ மேசராசிக்கு வந்தோடனே உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் இருக்கும். வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். சிலருக்கு கல்வி சார்ந்த துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். சிலருக்கு அக்கௌண்ட்ஸ் துறையில் வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 9வது இடத்துல ராகு இருக்கார். 9வது இடத்துல ராகு இருக்கிறது தந்தை கூட கருத்து வேறுபாடை உண்டு பண்ணும். இல்லைன்னா தந்தைக்கு உடல்நல கோளாறுகளை உண்டு பண்ணும். அதை தான் செய்யும். ஆனால் சொத்து சுக சேர்க்கைக்கு நல்லது. எதிர்பாராத வகையில் நகை நட்டுக்கள் சேர்க்கிறது, சொத்து சுக சேர்க்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். அதனால் ராகுனால் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இவ்வளோ நாள் செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானம் என அழைக்கப்படுற கும்பராசியில் தான் இருந்தார். பொதுவாக செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அப்போ தற்காலிகமாக நமக்கு செவ்வாய் தோஷம் வந்துடும். அப்போ ஏதோ ஒரு வகையில் நமக்கு காயங்கள் ஏற்படுறது, புண்ணு வர்றது, ரத்தம் வர்றது, அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்துடும். அப்போ ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துரும்.
சிலருக்கு சகோதர வகையில் கூட பிறந்தவங்ககிட்ட மனஸ்தாபத்தை சண்டை சச்சரவை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். ஒரு சிலருக்கு சொத்து பிரச்சனைகளை வந்து தூண்டி விட்டுரும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பில் வந்து பிரச்சனைகள் பண்ணும். சிலருக்கு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மன நிம்மதி இருக்காது. அவங்க அந்த குழந்தைகளுக்கு கூட ஏதாவது பாதிப்புகள் வந்து வரும். அந்த மாதிரி தான் அந்த செவ்வாய் செய்யும். அப்படி செய்யக்கூடிய செவ்வாய் வந்து சித்திரை 9ஆம் தேதி மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம்ங்கிறது வந்து விலகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாயால் எந்த கெடுபலனும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்காது. செவ்வாய் 9வது ராசிக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுடைய தந்தை கூட மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். அவருக்கு மட்டும் ஏதாவது மன அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஏதாவது வருத்தப்படுற மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து அவருக்கு நடக்கும். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா அவங்களுடைய உறவினர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லைன்னா பொருட்கள் சொத்துக்கள் ஏதாவது அவருக்கு சேதாரமாகும். அதை நினச்சி ஒன்று கோவப்பட்டுக்கிட்டே இருப்பார், இல்லைன்னா கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வரும். அதனாலேயே அவருக்கும் நமக்கும் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வர்ற மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது. சனி பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தனியாக தான் இருக்கார். அஷ்டமச்சனி வந்து என்ன செய்யும்னா, முழங்கால் வலி முதுகு வலியை வந்து நமக்கு தரும். இல்லைன்னா நம்ம வண்டியில் கிண்டியிலேருந்து கீழே விழுந்துருவோம், இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் கீழே விழுகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துடும். நம்ம விழுகலைன்னா கூட உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு முழங்கால் வலியோ முதுகு வலியோ இடுப்பு வலியோ அந்த மாதிரி ஏதாவது அந்த வலி சார்ந்த தொந்தரவுகள் வந்து ஏதாவது வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி திருமண பாக்கியமெல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா திருமண ஸ்தானத்துக்குடைய கிரகம் வந்து உங்களுக்கு சனி தான். அவர் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறனால அப்போ திருமணம் சார்ந்த காரியங்களில் வந்து வெற்றி வாய்ப்புகளை வந்து தருவார். வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கிறது கஷ்டம். வாகனம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்கன்னா இப்போ டிரைவரு, கண்டக்டரு, அதே மாதிரி சொந்தமாக அந்த வண்டி வாகனங்களை வச்சு தொழில் செய்கிறவங்க, அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அந்த வண்டினால் வந்து நன்மைகள் கிடைக்காது. அப்போ ஏதோ ஒரு பாதிப்புகள் தான் வந்து வண்டினால் வந்து வரும். அதை தான் வந்து அஷ்டம சனி வந்து செய்யும். வேறு கெடுபலன்கள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உண்டு பண்ணிவிடும், சண்டை சச்சரவை வந்து உண்டு பண்ணிவிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து யாரு கூடயாவது தகாத உறவு முறையில் இருப்பாங்க, பழகிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கூட சண்டை சச்சரவு வரும், அல்லது அவங்களோட வந்து பிரிவினையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை வந்து அந்த சனி செய்வார். இதை தான் சனி செய்வார், வேறு பலன்களை செய்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆக கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு அஷ்டமச்சனியே நடந்தால் கூட இந்த வரக்கூடிய சித்திரை மாதமும் சரி, அதே மாதிரி வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டாக இருக்கட்டும், அந்த பலனும் சரி உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.